ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, குடல் கிரேவி, ரத்த பொரியல், மட்டன் குழம்பு. சிக்கன் குழம்பு வந்து செய்யலை, மட்டன் குழம்பு மட்டும்தான். நான் வந்து இனிமேல் சிக்கன் வேண்டாம், மட்டனே சாப்பிட்டுக்கலான்ட்டு இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். குழந்தையாக்கில தான் சாப்பிட்ருக்குறேன். இது வந்து மட்டன் குழம்பு தான், சாப்பிட்றதுக்காக குண்டால் ஊற்றி வச்சுருந்தோம். ஓ மாமா கொண்டு வந்து கொடுத்தாங்க. 3 பேர் நடந்தே நடக்கலையே. மூணு பேர் நடந்தே நடக்கும். கொண்டு போய் அவத்தால குத்திட்டு அப்புறம் 3 நாள் ஓட்டுக்க போய்க்கலையா? அப்போ போய் வேலையில போ. இந்த பைக்கில் வழியில செல்லியும் வரமாட்டானாம்மா. எல்லோரும் சாப்பிட்டு தீக்ஷித்து செல்லியாக பாப்பா 3 பேர் அம்மாவோட காட்டுக்கு போகிறாங்க. அதனால அவங்க அப்பா கொண்டு போய் இறக்கி விட்டு வர காட்டில் அப்படின்னு சொல்லி கூப்பிடும். அண்ணா பொண்ணு வந்து நான் அப்பாவோட தான் வருவேன், மாமாவோட வரல அப்படின்னு சொல்லி பைக்கில் ஏறி உட்காந்துட்டான் அண்ணாவோட பைக்கில். அண்ணா வந்து நான் மீட்டிங் போகிறேன், மாமாவோட காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் பாப்பா போக மாட்டேன்ட்டா. அதனால காட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்த்திக்கு வந்து மட்டன் பிரியாணி செய்யலான்ட்டு பக்கத்து வீட்டில் புதினாத்தலை பிடுங்க வந்தேன். நான் 7th 8th படிக்கிறப்போ மட்டன் சாப்பிட்டா வயிறு வலிக்கும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்க எதுவும் பண்ணல. ஒரு 2-3 டைம் சாப்பிடும்போது வயிறு வலிச்சதுனால அப்படியே அதை விட்டுட்டேன். சிக்கன் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மட்டன் சேர்த்திருக்கணும், ஆனால் சேர்த்தாமல் சிக்கனை மட்டுமே எடுத்துட்டேன். அதோட டேஸ்ட்டும் பிடிக்கும், சிக்கனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அதை சாப்பிட்டு மட்டனை விட்டுட்டு அப்படியே. இப்போ வந்து நான் சிக்கன் சாப்பிட்றதுனால குழந்தைங்களும் வந்து சிக்கன் தான் விரும்பி சாப்பிட்றாங்க. மட்டன் சாப்பிடுவாங்க, நான் அவ்வளோக்கா சாப்பிட மாட்றாங்க. அதனால இப்போ நம்மளும் மட்டன் சாப்பிட்டு பழகலான்னு சிக்கன் எடுக்கவே வேண்டான்ட்டு மட்டன் மட்டும்தான் எடுத்தோம். பக்கத்து வீட்டு அக்காவுக்கும் மேரேஜே வேறு ஊருக்கு போயிட்டாங்க. குட்டி பையன் இருக்கான். அப்புறம் உரம்பரைக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் அவங்க வீட்டில் பேசிட்டு நின்றுருந்தோம். அப்புறம் அவங்க வீட்டில் கொய்யா மரம் இருந்துச்சுன்னு பிடிங்கி தந்தாங்கன்ட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு, அப்புறம் பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வச்சாச்சு. கரண்ட்டு அதுக்கு முன்னாடியே போயிடுச்சு, வரவே இல்லை. அப்புறம் ரொம்ப நேரம் பார்த்தோம். அதனால கல்லையிலேயே போய் ஆட்டிட்டு வந்துடலான்ட்டு ஆட்டியாச்சு. கல்லில் முதல்லாம் அம்மா ஆட்டுவாங்க, கூட கொஞ்சம் ஆட்டுவேன். இப்போல்லாம் ஆட்டுறதே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஆட்டினேன். அப்புறம் கரண்ட்டு போனதுனால மோட்டரும் போடாமல் விட்டோம். அப்புறம் பாத்திரமெல்லாம் நிறைய கிடக்குது. அப்புறம் தண்ணியும் தொட்டியில் கொஞ்சம் மோந்தோம். திரும்ப என்னமோன்னு காலை வச்சு மேலே தூக்குறாரு. எல்லாம் அரைச்சிட்டு வந்து பிரியாணி வெந்துட்டுருக்குது. அப்புறம் தான் கரண்ட் வந்துச்சு. எல்லாம் கழுவியும் முடிச்சாச்சு. அப்புறம் மோட்டர் போட்டுட்ருக்கோம். அவங்க காட்டுலேருந்து வரக்குள்ளே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அந்த ஒன்று எதாவது சாப்பிட்டாங்க. பிரியாணி நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? உனக்கு லோல்லுதே காட்டில் போய் எல்லாம் என்ன பண்ணீங்க? 2 பேர் 3 பேர் பில்லு பிடுங்குனீங்களா மாட்டுக்கா? நீ சுத்தமாக பண்ணி நல்லா விளையாச்சு. நீ சுத்தமாக பிடுங்கினியா? சொல்லு, இப்படியே சொல்லு. என்ன பண்ணுவானா புடுங்கவே இல்லை. அம்மாட்டுக்கு நின்றுருந்தான். அம்பாட்டில் உட்காந்துட்டு நின்றுட்டு இருந்தானா? புடங்க வேலையே பில்லு. அவனுக்கு பிரியாணி எப்போ கொடுக்க வேண்டாமா? நல்லாலையும் சொன்னையெல்லாம் சாப்பிட வேண்டாங்குது. அம்மா வந்து மிளகாயெல்லாம் காஞ்சிச்சுன்னு விலை கொடுக்குறக்காக அந்த ஆகாத மிளகாயெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தாங்க. அதனால எங்கள் இப்போ காட்டுக்கு போய் பால் கறந்து ஊற்றிட்டு காயெல்லாம் பிடுங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பைய எடுத்துகிட்டு நானும் ஹஸ்பண்டு கிளம்பினோம். தீக்ஷித்து நானும் வரேன்னு சொல்லிவிட்டு அவன் காலையிலே போயிட்டு வந்துட்டான். மறுபடியும் மழை வர மாதிரி இருக்குதா, அதனால வேண்டான்னு விட்டோம். அழுகிறா. அதனால என்னோடய ஃபோனை கொடுத்துட்டுனாட்டி ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் ஓடிட்டான். மாட்டை பிடிச்சிட்டு வந்து பால் கறக்கிறவங்க கட்டிட்டு, அப்புறம் பங்குக்கு அவரும் கொஞ்சம் முருங்கைக்கீரை பறிச்சார். பறித்து வச்சுட்டு முருங்கைக்காய்க்கு தான் பார்த்தோம், பிஞ்சு இருந்துச்சு. அப்புறம் ஒரே ஒரு காய் மட்டும் முன்னாடி தெரிஞ்சிச்சு, அதையும் பிடுங்காரு. 2 காய் இருந்தால் பரவாயில்லன்ட்டு பார்த்தோம். அப்புறம் சைடில் ஒரு காய் இருந்துச்சு, அதையே பிடுங்கிட்டோம். நான் கொழுந்தான் பிடுங்கி வச்சுருந்தேன், ஒரு முத்துந்தானே பிடுங்கிட்டு போட்டார். சரி அதை மாட்டுக்கு போட்டுக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டு, மேலே ஒரு 2 காய் முருங்கைக்காய் இருந்துச்சு, அதை குச்சி எடுத்து வீசினார். எத்தில் அதனால் வீசினார். காய் விழுந்துருச்சு. நாங்கள் 2 காயுமே விழுந்துருச்சுன்னு நினச்சிட்டு வந்து பார்த்தோம். ஒரு காய் தான் கிடச்சிச்சு, இன்னொன்று காணோம். விழுந்துருச்சுன்னு நினச்சிட்டு நாங்களும் தேடி பார்த்தோம். மரத்துலேயே அந்த வாதில் சிக்கிடுச்சு என்னமோன்ட்டு பார்த்துட்டே இருந்தோம், கிடைக்கவே இல்லை.
அப்புறம் கடைசியாக மரத்து மேலே பார்த்தோம் அது தொங்கிட்டே தான் இருந்துச்சு. அது லைட்டாக பிஞ்சாகவும் இருந்துச்சு, அதனால் வேண்டான்ட்டு விட்டுட்டோம். அப்புறம் அம்மா வந்து காலையில் பசங்களை கூட்டிகிட்டு வரப்போ பெட்ஷீட்டெல்லாம் இட்டு வந்து துவைச்சி போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வெயிலே அடிக்கல, மோடம் போட்டு அதனால் எதுவும் காயல. அப்புறம் துணிகளும் துவைச்சி வச்ச துணிகள் பக்கெட்டில் இருந்துச்சு. அப்புறம் அது கூடவே இதையும் போட்டு சரி காய் பிடுங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு புடலங்காய் காட்டுக்குள்ளே போனோம். புடலங்காய் காட்டுக்குள்ளே மாங்காய் நாற்று ஒன்று வச்சுருக்குது. பந்தலுக்குள்ளே மாங்காய் மரத்தை விட முடியாது, பிடுங்கி தான் எறிவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் காலையில் தான் புடலங்காய் வந்து பொறிச்சு வச்சு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க வண்டியில். அம்மா சொல்லி தான் விட்டாங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் பிஞ்சாக இருக்கும், தெகோட்டில் வேணால் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு. இதை பார்த்தா பிஞ்சாக தான் இருந்துச்சுன்ட்டு தெகோட்டுக்கு போயிட்டு இருந்தோம். பரவாயில்ல, ஒரு பாவக்காய் ஒன்று கிடச்சி அதை பிடுங்கிட்டு இன்னும் கிடைக்குமான்னு பார்த்தோம். இன்னொரு குட்டிக்காய் பாவக்காய் ஒன்று கிடச்சி வேற ஒரு செடியில், அதையும் பிடுங்கிட்டு சரி 2 பாவக்காய் கிடச்சிருச்சுன்ட்டு புடலங்காய் பிடுங்க போனோம். மயில் ஒன்று வந்துருச்சு. அது வந்துருச்சுள்ள வெளியே போகிறதுக்கு முடியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்துச்சு. இன்னும் கம்பி போட்டு ஃபுல்லாக கட்டிக்குது, அதனால மழையும் லைட்டாக வந்துருச்சு. புடலங்காய் பிடுங்கிட்டு சரி போகலான்ட்டு வந்தோம். பாவக்காய் 2னா பெருசு பெருசாக பரவல்ல இருந்துச்சு, அதையும் பிடுங்கிட்டு வந்தாச்சு. மழை நல்லாவே பிடிச்சிருச்சு. அப்புறம் எல்லாம் அதை அப்படியே கொண்டு வந்து தொட்டி மேலே வச்சு போட்டு சாலையில் போய் நின்றுட்டோம். இன்னும் பால் காட்டுறதில்ல, கருகாப்பில் ஒடிக்கல, பஜ்ஜி வாழைக்காய் இருக்குதுன்னு சொன்னால் அது போய் இன்னும் பார்க்கணும். மழை வந்ததுனால சாலைக்குள் நின்றுட்டு ஏர் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. இதை எடுத்து வா நல்லா மழை வா. மழை நிற்காட்டுக்குன்ட்டு இப்போ தலை குண்டை போட்டு கொஞ்சம் கருகாப்பில் வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் காய்கறி கீரைகளை எடுத்து பைக்குள்ளே எடுத்து வச்சேன். பால்காரர் அப்புறம் வந்துட்டார். ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக பால் வாங்குறதுக்கு வாட்டர் பாட்டில் கொண்டு வந்திருந்தேன். அதில் பால் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் மாட்டை வேறு இங்கேயே கட்டிட்டு போகலாம்னு பார்த்தோம். அப்புறம் மணி 4 தானே ஆச்சுன்ட்டு அப்புறம் காட்டுக்குள்ளே வந்து பக்கம் முடிச்சு கட்டிக்கிட்டு துணியிலேயே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வீட்டில் வாழைக்காய் பழத்து இருந்துச்சு, அது ஒரு 2 சீப்பாக அறுத்துட்டு எல்லாம் பேக் பண்ணியாச்சு. பஜ்ஜி வாழைக்காய் மரம் மட்டும் தனியாக அந்த பக்கம் சைடு இருந்துருக்குது. நான் கூட்டாக இருந்த வாழை மரத்தில் பார்த்துட்டு காய் இல்லை, அதனால வந்துட்டேன். அப்புறம் வீட்டில் போய் அம்மா அந்த பக்கம் தனியாக இருந்துச்சு அறுத்துட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இல்லை கிளம்பிட்டு போகையில் நானும் வரேன் நடங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கூப்பிட்டு வந்துடுச்சு. வந்து அறுத்துட்டு கிளம்பியாச்சு. அதுவும் காட்டிலேயே பை இருந்துச்சு, அந்த பையில் விட்டு கிளம்பியாச்சு. 4 5 6 7 அப்படியே மழையில் லைட்டாக தான் துளிச்சு எல்லாம் தலைக்குள்ளே போட்டு நானும் குள்ளே கட்டிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. இதுதான் எங்களோட சண்டே விழாக்கு.